நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்சிட் பாரத் பில்டர்தான் என்ற தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக டீச்சர்ஸ்க்கான லாகின் ஐடி உருவாக்கணும். அதே மாதிரி டீம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ டீச்சர்ஸ்க்கான டெமோ வீடியோஸ் அண்டு ஸ்டூடெண்ட்டுக்கான ஹேண்ட் புக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு சர்ச் பார் வரும். அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா BBB என்று டைப் பண்ணிங்க அப்படின்னா bp.mic.gov.in அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீச்சர்ஸ் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். கிளிக் பண்ணிட்டு செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. சைன் இன் பண்ணோன்னே நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இது மாதிரி இன்ட்டு மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் டீச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐகான் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிக்கங்க. அடுத்தது ஸ்டார்ட் த கோர்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதால கண்டினியூ கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு ஷோ ஆகும். கீழே கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து வந்திருக்கும். இந்த வீடியோ நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். Hello students and teachers, welcome. Are you ready to embark on a new journey? This course will provide children with practical and நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தபடி தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சு. ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் அடுத்த இது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது மாதிரி வந்து கண்டென்ட் வைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட இது வந்து நீங்கள் மொழி மாற்றம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தபடி தான் உங்களுக்கானது அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். இது கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். ஒரு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியருக்கான கையேடு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தமிழில் கூட சேஞ்ச் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய திட்ட அட்டவணை, அதோட நோக்கங்கள் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான வழிமுறை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடநெறிகள் இடைவெளிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நமக்கு ஒரு இது வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம வந்து மாணவர்களுக்கான இதை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்யறதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் நோடலாம், இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிச்சு. இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம டேஷ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் வந்து போய்க்கலாம். 100% வந்து நம்ம வந்து பாடநெறி கருத்துக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ மாணவருக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா டீம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை டீம் வந்து உருவாக்கிக்கோ அதுக்கான பாஸ்வேர்டு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து வியூ பார்க்கறதுக்கான பார்த்துக்கலாம். சரிங்களா? என்ன டீமில் பேர் உருவாக்கியிருக்கோம், அதோட இது டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நேமும் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படிங்கிறத. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து உங்களுடைய டீம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம லாகின் இது நான் நோட் பண்ணிவிட்டு இப்போ நான் லாக் அவுட் கொடுத்துறேன். இப்போ வைக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அங்கே நம்ம பதிவான பாஸ்வேர்டு அந்த இடத்துல நம்ம போட்டுட்டு சைன் இன் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம். கொடுத்து ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பேரோட நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. எத்தனை மாணவர் வந்து உருவாக்கமோ அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இது வந்து நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் நம்ம தனியாக லாகின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுக்கான கோர்ஸ் நமக்கு வந்து வரும். நீங்கள் தமிழில் வந்து இது பண்ணாலும் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான இது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் மேலே ப்ரோம் ப்ரௌசர் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து தமிழ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த வழிமுறை பற்றி நீங்கள் வந்து இந்த கேள்விக்கான விடையை வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? அது வழிமுறை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 கேள்விகள் இருக்கும். இந்த 22 ஒரு டீம்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு கைட் டீச்சர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த பேஜ் வந்துட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அங்கே டீச்சர் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கைட் டீச்சர் தங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து அங்கே ஓப்பன் ஆயிரும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் சூஸ் எ டீமை கிளிக் பண்ணிங்கன்னா டீமோட நேம்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டீம் எத்தனை டீம் இருக்கோ அந்த டீமுடைய நேம்ஸ் எல்லாமே இருக்கும். யாரெல்லாம் ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சூஸ் எ டீமை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த டீமில் இன்னும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீ சர்வே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டார்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் ப்ராக்ரஸை கைட் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய லாகின்லேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனல் அங்கே கூட டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. இந்த டீமுக்கான ஐடியா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கொடுத்து அந்த டீம்ல இருக்கக்கூடிய 5 மாணவர்களுக்குமே கொடுத்து அவர்களை தனித்தனியா ஒரு லேப்டாப்லயோ அல்லது மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ தனித்தனியா வந்து பண்ண சொல்லுங்க. அல்லது ஒரே கம்ப்யூட்டர் தான் இருக்கு, ஒரே லேப்டாப் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா லாக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அதே ஐடியா பயன்படுத்தி லாகின் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் லாகினை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே ப்ரீ சர்வே வந்து சப்மிட் பண்ண செய்ய வேண்டியதாக